Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் and 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 5 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 கப் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வதங்கினதும் நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற 250 கிராம் மஷ்ரூம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ணும்போது மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அரிசியை ஊற வைக்கல, நீங்க வேணும்னா ஊற வச்சு செஞ்சுக்கலாம். அரிசி நல்லா மசாலாஸால கவர் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால 3 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஊற வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எல்லா டிஷ்க்கும் யூஸ்வலாக அரிசி ஊற வைக்காம தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க வேணும்னா ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆனியன் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பவுடரா வேண்டாம்னு நினைக்கிறவங்க பட்டை வதக்கும் போது நம்ம அதில் 2 ஏலக்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் ஒட்டாம வரும். எண்ணெய் சேர்த்த அப்புறம் மிக்ஸ் பண்ணாம குக்கரை மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பா நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க and என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Like, Share, share, subscribe. subscribe. Thank you. Thank you.